வணக்கம். நாம பொதுவா ஏதாவது ஒரு கட்சியிலயோ அமைப்பிலயோ நாம உறுப்பினராக இருக்கிறோம் அப்படின்னா நமது நோக்கம் என்னவாக இருக்கும்? ஒண்ணு, நம்மளுடைய வாழ்வாதாரம் உயரணும், இன்னொன்னு நம்ம வாழ்க்கையில பாதுகாப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கை தான். அந்த வகையில் நமது டிஎன்டி உறுப்பினர்களை முடிந்த அளவுக்கு கடைசி வரைக்கும் பாதுகாக்கணுன்றதுக்காக முதியோர் இல்லம் இல்ல அந்த வார்த்தையை கூட நம்ம பயன்படுத்தல, மூத்த குடிமக்கள் அரண்மனை, அதை பற்றி உங்களுக்கு தெரியும், அதை பற்றி பேசி இருக்கும், அதற்கான ப்ராசஸிங் போயிட்டு இருக்கு. அதோடு நமது டிஎன்டி உறுப்பினர்கள் எந்த ஒரு ஆவணமும் செக்யூரிட்டியும் இல்லாமல் ரூபாய் 1 லட்சம் வரை கடன் பெற்று பயனடைந்து வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் 60 வயது அடைந்தால் அரசாங்கத்தால் கொடுக்கக்கூடிய ரூபாய் 1200 ஓய்வூதியம் போதாது என்பதால் நமது டிஎன்டி உறுப்பினர்களுக்கு மாதம் ரூபாய் 3000 ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தி வருகிறோம். மேலும் சுய சேமிப்பு திட்டமும் நடைமுறையில் உள்ளது. அந்த வரிசையில் தற்பொழுது டிஎன்டி உறுப்பினர் எதிர்பாராத வகையில் இறந்து போனால் அவரால் நியமிக்கப்பட்ட நியமனதாரருக்கு உடனடியாக ரூபாய் 1 லட்சம் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை வருகின்ற 1/6/2025 முதல் செயல்படுத்த உள்ளோம் என்று அறிவிப்பதில் நான் பெருமை கொள்கிறேன். கரங்கள் இணையட்டும், ஆண்டவன் அருள் புரியட்டும். ஒரு தொழிற்சங்கத்தின் தலையாய கடமை அப்படிங்கிறது அந்த தொழிற்சங்கத்துடைய உறுப்பினர்களை பாதுகாப்பதுதான். அந்த வகையில டிஎன்டிஎல்யூ தொழிற்சங்கம் அதனுடைய உறுப்பினர்களை பாதுகாக்க சட்டத்திற்குட்பட்டு மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இந்த தொழிற்சங்கத்தின் சட்ட ஆலோசனை குழுவில் மாநில தலைமை சட்ட ஆலோசகராக இருப்பதில் நான் உண்மையில் மிகவும் பெருமை கொள்கிறேன். இந்த டிஎன்டிஎல்யூ தொழிற்சங்கத்தின் நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். எப்போதும் ஒற்றுமையுடனும் ஒருமித்த கருத்துடனும் செயல்படுங்கள். வெற்றி எப்போதும் உங்கள் கைவசம் இருக்கும்.